இந்த வீடியோல பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் அன்லாஃபுல் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரே வாரம்தான் பலவிதமான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு அதற்கான முக்கியமான திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டு அதற்கான கமிட்டி அமைக்கப்பட்டு இனி வருங்காலத்தில் எப்படியெல்லாம் பொது தேர்வுகள் நடத்த வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்த நீட்டு ஜேஇஇ போன்றவற்றை வர்ற டிசம்பருக்குள்ளேயே டிசைட் பண்ணிட போகிறாங்க. இப்போ ஜூலை முடிஞ்சிருச்சு, 5 மாதம் இருக்குது. 5 மாதத்துக்குள்ளே இந்த கமிட்டி ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துடணும். அதை தவிர அடுத்த கல்வி ஆண்டில் இந்த மாதிரி மாறுதல்கள் செய்யப்பட்ட பொது தேர்தல்கள் நடத்தப்படும். குறிப்பாக நீட்டு போன்றவற்றுக்கு அதுவும் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு. அதுக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு டெர்மினல், ஒரு ஓடிபி வரும். அதை வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், கொஸ்டின் ஆன்சர் எழுதணும், திருப்பி அதை க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே எந்த விதமான கசிவும் இல்லாமல் முறைகேடும் நடத்தப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு முனைப்புல எல்லாமே ஒரே வாரத்துல சேர்ந்து பாராளுமன்றத்திலையும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. சரி, எல்லாரும் இந்த நீட்டுக்காக தானே போராடினாங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி, இதற்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற புதிய கட்சி, அமெரிக்காவிலிருந்து 10 வருடத்திற்கு பிறகு தருவிக்கப்பட்ட அபிஜித் தீப்கே, அவரை சார்ந்த அசுதோஷ் ரங்கா, சௌரவ் தாஸ் எல்லாம் நீட்டு நீட்டு நீட்டுன்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்து கடைசியில பார்த்தா கிட்டத்தட்ட 3100 பேர் எல்லாம் ஹிஸ்டரி ஷீட்னு சொல்லக்கூடிய சமூக விரோதிகள். அதுல கிட்டத்தட்ட 110 பேர் மேல கொலை வழக்குகள் உள்ளன. அதுக்கப்புறம் கற்பழிப்பு வழக்குகள் உள்ளன. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சுங்களா. ஆக மொத்தம் அந்த போராட்டம் நடந்த போது நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்து விட்டது, இது நீட்டுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் கிடையாது. இது திசை திருப்பும் போராட்டம், ரெஜிம் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்துக்கு அடிகோலக்கூடிய போராட்டம். அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சது. நடத்தப்பட்ட உண்ணாவிரதம் எல்லாமே நாடகம். மாணவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள், தவறாக நடத்தப்படுகிறார்கள், மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளார்கள். எல்லாம் தெரியும். எதனால இவ்வளவு விஷயத்தை நான் உங்க கூட சொல்றேன் அப்படின்னா, இந்த நீட்டு போராட்டத்தை முதல்ல முன்னெடுத்து நடத்தின காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருந்து ஒருத்தர் கூட இதுவரைக்கும் சமூக வலைதளத்திலேயோ இல்ல நேரடியாகவோ பேட்டிகளிலோ இந்த மசோதாவை வரவேற்று பதிவு போடவில்லை. அது ஆம் ஆத்மி பார்ட்டியா இருக்கட்டும், காக்ரோச் ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல அதனுடைய தலைவர்கள், பல தலைவர், அரவிந்த் கெஜ்ரிவால், சஞ்சய் சிங், எத்தனையோ பேர், அப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி அப்படியே நாடகம் ஆடினாங்க. இந்த டிம்பிள் யாதவ் எல்லாமே டிராமா. கையில ஒரு கட்டு வேற போட்டுக்கிட்டாங்க. மம்தா பானர்ஜி எப்பவுமே காலில் கட்டு போடுவாங்க, இவங்க கையில கட்டு போட்டுட்டு வந்தாங்க. எல்லாம் நாடகம். சலீம் யோகேந்திர யாதவ் மிக மிக மோசமான சில செய்திகளை சொல்லி உள்ளார் மாணவர்களுக்காக. யாருமே நல்லது, மாணவர்களுக்காக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது, நாங்கள் இதை வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம், ஒரு வார்த்தை ஒரு பதிவு கிடையாது. இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முன்னாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்ன உடனே இந்த தலைவர்கள் எல்லாம் அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா, இவங்க எல்லாம் பார்ட்டி வச்சு கொண்டாடினாங்க. ஒரே மியூசிக், டான்ஸ். சில தகவல்கள்லாம் அதுல மிக சரளமாக லிக்கர் மற்றும் சப்ஸ்டன்சஸ் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் எல்லாம் படிச்சு எல்லாம் கண்டமேனிக்கு ஆடுறாங்க. ஒரு ராஜினாமாவை நீங்க கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கு உங்க புத்திசாலித்தனமும் மைண்ட் செட் அப்படின்னு அதுவும் இருந்துச்சுன்னா, ஏன் இந்த மசோதா பாஸ் பண்ணதுக்கு, நிறைவேற்றப்பட்டதுக்கு நீங்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கவில்லை, வரவேற்கவில்லை? மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இது. அடுத்ததை பாருங்க. உண்ணாவிரதம் இருந்து முடித்துக் கொண்ட சோனம் வாங்சுக் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு மந்திரி ராஜினாமா செய்ததுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டாடக்கூடாது, பேசிக்கா ஒரு ஹியூமிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பதிவு போட்டிருக்காரு, ஹேவ் சம் ஹியூமிலிட்டி அப்படின்னு. பல பேர் பல விதமா சொல்றாங்க. ராகேஷ் திகேத் சொல்றாரு, இதெல்லாம் கொண்டாடாதீங்க, உங்களுக்கு தெரியாது, அமித்ஷாவை பத்தி, மோதியை பத்தி உங்களுக்கு தெரியாது, பின்புலத்துல வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இதெல்லாம் கொண்டாடிடாதீங்க. ராகேஷ் திகேத் பிகேஎஸ், பாரதிய கிசான் சங், அதனுடைய தலைவர், அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான். அவருடைய சகோதரர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்தரப்பிரதேச எலெக்ஷனை மறந்துருங்க, பாஜக தான் அப்படிங்கிறார். நீங்க எல்லாம் பைத்திய மாதிரி கூவிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. நம்மளுமே தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம், பொறுமையே இல்லாம பாஜக ஏன் இதை செய்யல அதை செய்யலன்னு. நான் அதனாலதான் திருப்பி சொல்றேன், ராகேஷ் திகேத் மாதிரி எதிராளிக்கு தெரிஞ்சிருக்கு, அசாதுதீன் ஓவைதிக்கு தெரிஞ்சிருக்கு,
பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நமக்குத்தான் பாரத பிரதமரோ இல்ல அமித்ஷாவோ என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, நம்ம கண் முன்னாடி என்ன பார்க்கிறோம்னா, செஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மூவ் அவங்க இந்த ஒரு பானை நகர்த்தி இல்ல வேற ஏதோ ஒரு காய நகர்த்துறத மட்டும் நம்ம பார்க்கிறோம். அவங்க மைண்டுக்குள்ள 10 மூவ் வச்சிருக்காங்களே, அது நமக்கு தெரிவதில்லை. அதனால தான் நான் அடிக்கடி உங்க கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. வரும், கண்டிப்பா வரும். நடவடிக்கை வரும் அப்படிங்கிறது. பாராளுமன்றத்துல ஜிதேந்திர சிங் ஓப்பனா சொன்னாரு. அட்மோஸ்ட் ரிஸ்ட்ரைன்ட் நாங்க அதை எடுத்து நடத்தணும். ஒண்ணுமே செய்யாத போதே துப்பாக்கி சூடு நடத்ததாக பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாரு ராகுல் காந்தி. நிஜமாவே நடந்திருந்தனா இந்த நாடு எப்படி இருக்கும்? கொந்தளிச்சிருக்கும் அப்படியே. அதனாலதான் பொறுமை பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது. சரி, இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்ததா என்ன பண்ணாரு அப்படின்னா, இதே சௌரவ் தாஸ் பாரத பிரதமரை மிகவும் கீழ்த்தரமாக, எல்லாம் அதே கூட்டம் தான். ராகுல் காந்தியா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும், பிரியங்கா வாத்ரா, பாரத பிரதமர் தான் குறி இவங்களுக்கு. பாஜக பாரத பிரதமர் என்டிஏ ஆட்சியில் இருக்கக்கூடாது, இவங்களை அகற்றிடணும். அவர் என்ன மாதிரி கேவலமா பேசணும். பாரத பிரதமர் என்ன பண்ணாருன்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த உடனே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். அந்த டியர் ஃப்ரெண்ட்ஸினுடைய உச்சரிப்பை பாரத பிரதமர் மாதிரி உச்சரித்து, அவரை மாதிரி மிமிக்ரி செய்து, அவரை மாதிரி நடித்து, சியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு இந்த சௌரவ் தாஸும் அபிஜித் தீப்கேயும். என்ன நெசசிட்டி? இதை பத்தி ஒரு பத்திரிகை பேட்டியாளர் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாரத பிரதமர், அந்த பதவி, மோடிங்கிற தனிப்பட்ட நபரை விட்டு விடுங்கள். அவர் பாரத பிரதமர். இந்த பாரத நாட்டிற்கு ஜனநாயக முறையில பல கோடி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர், உலகம் போற்றும் ஒரு தலைவராக இருக்கார். நீங்க இந்த மாதிரி கிண்டலும் கேலியுமா பேசுறீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த சௌரவ் தாஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் ஜோக்குங்க. ஜோக்கா எடுத்துக்கொள்வதற்கு உங்களுடைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள், முதிர்ச்சி அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ பாரத பிரதமரை என்னவன கண்டபடி கிண்டலும் கேலியும் நையாண்டியும் பேசுவ, அதை ஜோக்கா எடுத்துக்கணுமா? அப்ப மற்றவர்கள்லாம் உன்னை ஜோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓங்கி உன்னை கொடுத்துட்டு, ஜோக்குக்காக தாங்க அடிச்சேன், ஜோக்கா எடுத்துக்கங்க, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிசிக்கலா செய்யறது மட்டும்தான் வன்முறைன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. சைக்கலாஜிக்கல் வன்முறை, கண்டபடி ஒருத்தனை பேசுறது, அவதூறா பரப்புறது, அபியூசிவ் லாங்குவேஜ்னு சொல்றது, அதெல்லாம் மனதளவுல சைக்கலாஜிக்கலா பாதிப்பு ஏற்படாதா? அது சைக்கலாஜிக்கல் வன்முறைன்ற கேட்டகரியில வராதா? பாரத பிரதமர் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுவாரு. அவரை ஃபாலோ பண்றவங்க நாளைக்கு கொந்தளிச்சாங்கன்னா எப்படி நீ சொல்லுவ? நீ நில்லு, தேர்தல்ல ஜெயிச்சு வா. இவர்களால தேர்தல்ல நின்று ஜெயிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இந்த சலீம் யோகேந்திர யாதவ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இனிமேல் இந்தியாவில் அமைக்கப்படக்கூடிய அரசுகள் தேர்தல் மூலமாக நடக்காது, அமையாது. தெருவில் இறங்கி போராட்டத்தின் மூலமாகவும், ரெசிஸ்டன்ஸ், ஆட்சியை எதிர்த்து நடத்தப்படும் போராட்டங்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் ஆட்சி அமையும் அப்படின்னு சலீம் யோகேந்திர யாதவ் சொல்லியிருக்காரு. அவருடைய உண்மையான பெயர் சலீம். அவரே கேட்டாங்க ஒரு பேட்டியில, ஏங்க அவங்க உண்மையான பெயர் இஸ்லாமிய பெயர் தானங்க உங்களோடது, நீங்க இஸ்லாமியர் தானே? இல்ல, நான் யோகேந்திர யாதவ்னு பேர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால எங்க அப்பா வச்ச பேரை நான் தள்ளிட்டேன். ஆனா இப்பெல்லாம் எல்லாரும் அவரை சலீம் யாதவ்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படி இளைஞர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்காரு. அதை கடுமையான கண்டனம் தெரிவித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அசாதுதீன் ஓவைசி. அவர் சொல்றாரு, இது அனார்கி, அந்த மாதிரி எல்லாம் ஜனநாயக நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் ஆட்சி அமையாது. அவருக்கு ஜனநாயக முறையில நம்பிக்கை இல்லைன்னா அவர் ஒதுங்கி நிக்கணும், இந்த மாதிரி இளைஞர்களை குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஓவைசி. இந்தியாவில் நடக்கவே நடக்காது இது மாதிரி. உங்களுடைய அராஜகமும் அழிச்சாட்டியத்தினாலையும் வன்முறையினாலையும் ஆட்சி அமையாது அப்படின்னு சொல்லி அசாதுதீன் ஓவைசி சொல்லியிருக்காரு. சௌரவ் தாஸும் அபிஜித் தீப்கேயும் இந்த சலீம் யோகேந்திர யாதவ் சொன்னதுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அசாதுதீன் ஓவைசி தான் கண்டனம் தெரிவிக்கல. அரவிந்த் கெஜ்ரிவாலும் கண்டனம் தெரிவிக்கல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களை நம்பி நமது இளைஞர்கள் பின்னாடி போறாங்க. அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. என்ன அப்படின்னா, எதை பற்றியுமே கவலைப்படாமல், எது நியாயம் எது நேர்மை, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு எதை பற்றியுமே கண்டுகொள்ளாமல் அதை பற்றி துச்சமாக மதிப்பது, இதெல்லாம் எடுத்து நடத்தி செஞ்சுட்டு பேட்டியில எதையுமே ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கணும், உங்களுக்கு நகைச்சுவை உணர்வே இல்லை அப்படின்னு சௌரவ் தாஸ் பேட்டியாளர். அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்க இப்படித்தான் பேசுவோம், அராஜக முறையில தான் நடந்துக்குவோம், தகாத முறையில தான் பேசுவோம். நீங்க அதை சுலபமா எடுத்துக்கணும், நகைச்சுவையாக எடுத்துக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேருவை பத்தி பேசினா உடனே திட்டுறாங்க. இப்பவும் பாராளுமன்றத்துல பிரியங்கா வாத்ரா,
நீங்க எப்ப பார்த்தாலும் ஜவஹர்லால் நேருவை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, குறைதான் சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் நீங்க தகுடு திருத்தம் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துலயும் முறைகேடா பண்ணிருக்கீங்க, எல்லாத்துலயும் தவறு பண்ணி இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கியிருக்கீங்க. எப்படி பேசாம இருக்க முடியும்? எப்படி விமர்சனம் செய்யாம இருக்க முடியும்? இந்திரா காந்தியை பத்தி பேசக்கூடாதுன்றாங்க, ராஜீவ் காந்தியை பத்தி பேசக்கூடாதுன்றாங்க, ராகுல் காந்தியை பத்தி பேசக்கூடாதுங்க. ஏன் அவ்வளவு எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலினை பத்தி நீங்க ஏதாவது பதிவு போட்டா உடனே அரெஸ்ட்ங்கிறாங்க. ஒரு கிழவியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இப்ப இருக்கிற முதல்வரை பத்தி ஏதாவது பேசினா உடனே, நல்ல வேளை இப்ப நான் லேட்டஸ்டா ஒண்ணு படிச்சேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஆட்சியில இருக்கிறவங்களை விமர்சனம் செய்யறதெல்லாம் ஒன்றும் குற்றம் கிடையாது, நீங்க அரெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, வெளியில விடுங்கன்ட்டாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வரும்போது ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு பாரத பிரதமர் மோடியை பத்தி நீங்க கிண்டலும் கேலியுமா பேசுறீங்கன்னா அதை நகைச்சுவையா எடுத்துக்கணும். இந்த மாதிரி நகைச்சுவைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பல இளைஞர்கள் ஆபாசமான பேச்சுக்கள், அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள், அருவருத்தக்க பேச்சுகள் எல்லாம் வீடியோ இருக்கு. மிக மிக மோசமான கேவலமான பேச்சுக்களும் நடவடிக்கைகளும், அருவருக்கத்தக்கது ஆபாச பேச்சுக்களை பேசியிருக்காங்க. இப்ப அதெல்லாம் நகைச்சுவை நான் எடுத்துக்க போறீங்க? தார்மீக அடிப்படை, ஒரு கண்ணியம், இதெல்லாம் கிடையாதா? இந்த மாதிரி இந்த தலைவர்கள், அபிஜித் தீப்கேயா இருக்கட்டும், சௌரவ் தாஸா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசி 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 இளைஞர்களை குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். அந்த இளைஞர்களும் பாவம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா இருக்கு இல்லைங்களா, இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஈவன் பல யூடியூபு, நம்ம மன்னிச்சிருங்க அதை சொல்றதுக்கு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, எந்த ஒரு திமிருத்தனம் இருந்ததுன்னா பாரத பிரதமர் உடைய வீடியோவை ஃபேஸ்புக்கு நிராகரிச்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. இப்ப மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இதுல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, செலக்டிவ் நேரேட்டிவ் அப்படின்னு சொல்லுது. அதாவது மாணவர்களுக்கு கெடுப்பதற்கு எந்தெந்த மாதிரி பரப்புரைகளை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை மட்டும் செய்யறாங்க. நல்லது எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் போன 2-3 வீடியோல சொல்றேன், இந்தியாவிற்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுங்க. PT உஷா சாதித்த அத்லெட்டிக்ஸ் இது, அதை பத்தி பேசுங்க. இந்திய ஒலிம்பியாட்ல கோல்டு மெடல் வாங்கினவங்களை பத்தி பேசுங்க. அதெல்லாம் கிடையாது. எவ்வளவோ தலைவர் இருக்காங்க, அப்துல் கலாம் மாதிரி சாதனை செய்தவர் இருக்காங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி நகைச்சுவைன்னு பேசிட்டு தான் போடுற டான்ஸ ரீல்ஸா போட்டு அதை பார்த்து அவங்களும் ஆடி இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சோராக்குறாங்க. ஆனா பல இளைஞர்கள் நல்ல வேளை இதுல இருந்து விலகி இருக்காங்க. இந்த இடத்துல நான் குறிப்பா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி சோசியல் மீடியா பதிவுகள்லாம் பார்த்துட்டு வந்தேன். நிறைய பதிவாளர்கள் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அன்ஃபாலோ செய்து விட்டார்கள், அவர்களை தொடருவதை நிறுத்தி விட்டார்கள். ஒரு பாயிண்ட் அது எல்லாம் பார்த்தேன் நான். அதுல குறிப்பா ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்க அம்மா அப்பா தான் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க, எனக்கு பாஜகனா பிடிக்காது. இளைஞர், அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போடுறாரு, அதை காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து போட மாட்டேன், ஆனா இப்ப ஜந்தர் மந்தர்ல நடந்த கூத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறமா இது மாணவர்களுக்கான போராட்டமே கிடையாது, இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது. அதுவும் அந்த அரசியலில் இந்த நாட்டை கெடுப்பதற்காகவும் வளர்ச்சியை பிடிக்காதவர்களும் இந்த அரசை அகற்றுவதற்குமாக எடுத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். இனிமே நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த இளைஞர் சொல்றாரு. அதை தவிர இன்னொரு இளைஞர் என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அது இன்னும் இது ஒரு டிசைன் மாதிரியே போட்டிருக்காரு. நான் வந்து முன்னாடி சாதாரணமா பாஜகவுக்கு ஓட்டு போடுவேன், இனிமே நான் கடுமையான பாஜக காரனாக ஓட்டு போடுவேன் இன்னொரு இளைஞர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி அடிச்சு விரட்டுறாங்க எல்லாரும், பொதுமக்கள்லாம் இங்க வராத தொலைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. மேற்கு வங்காளத்துல நடந்து வந்து என்ன மெய் சிலிர்க்க வைத்தது. மழை கொட்டுன்னு கொட்டுது, காக்ரோச் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மக்கள் அவங்களை விரட்டி அடிச்சுட்டு மூவர்ண கொடியை எடுத்துக்கொண்டு மழையில் நனைந்தபடி ஊர்வலம் போறாங்க இளைஞர்கள், மற்ற மக்கள். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், மக்களாகத்தான் மாற்றத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும், தலைவர்களால் அல்ல. கண்டிப்பாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர்களால வரவே வராது. நாடு அழிவை நோக்கித்தான் கொண்டு செல்லப்படும் இவர்களாக இருந்தார். நீட் மாணவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜந்தர் மந்தர் போராட்டத்துல மிகப்பெரிய குரல் கொடுத்த ஒரு பெண்மணியினுடைய வண்டவாளம் மிக கேவலமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த வீடியோவை காமிக்க முடியாது, அதுல இருந்து சில கிளிப்புகளை காமிக்கிறேன். அந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எதுல ஈடுபட்டு இருக்காங்கன்னா, அவங்க மாணவியே கிடையாது, அவங்க வந்து இந்த பார் டான்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்ல, அதாவது ஆல்கஹால் பார், லிக்கர் பார் இருக்குங்களா, அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்க வர கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. அந்த வீடியோவை எப்படியோ கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. இவங்களத்தான்
நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்கள இந்த இளைஞர்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு அந்த போராட்டத்துல ஈடுபட வச்சிருக்காங்க. இளைஞர்களும் பாவம் அப்பாவி இளைஞர்கள் இந்த மாதிரி பெண்மணிகளை பார்த்து அவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மிக மிக ஒரு கொடூரமான செயல். பேரண்ட்ஸ் தான் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு நல்லபடியா எடுத்து சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும். இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் இருக்கு. ஒவ்வொன்றை பத்தியும் பேசும்போதும் பார்க்கும்போதும் படிக்கும் போதும் ஒரு பக்கம் மிக மிக வருத்தம், இன்னொரு பக்கம் நல்ல வேளை ஒரு பகுதிய இந்திய நாட்டுல ஒரு பகுதி ஓரளவுக்கு ஒரு சில மக்கள் நல்ல ஆரோக்கிய சிந்தனையோட தான் இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷமும் வருது, அந்த மகிழ்ச்சியும் வருது. நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், பாஜக என்ன செய்யுது, அமித்ஷா என்ன செய்யறாரு, மோடி என்ன செய்யறாருன்னு வருது, ஒன்னொன்னா வருது. ஆனாலும் திருப்பி நான் சொல்றேன், இந்திய நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பல சங்கடங்களும் பல அச்சுறுத்தல்களும் முடிவுக்கு வரவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்ல பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கு. அந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்கும் வரை ஏதாவது இந்த மாதிரி அச்சுறுத்தல்களோ போராட்டங்களோ அசம்பாவிதங்களோ நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அது ஒரு பாயிண்ட். நீங்க போன தடவை கூட பார்த்துருக்கலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தது, பாரத் மண்டப் அப்படிங்கிற அந்த இடத்துல காங்கிரசினுடைய கைக்கூலிகள் சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சு அட்டகாசம் பண்ணாங்க. அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தரம் என்ன பண்ண போறாங்கன்னா, அதனாலதான் இந்த பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது டெல்லியில. அது அக்டோபர் 13ஆம் தேதியும் 12ஆம் தேதி வரைக்கும் அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கடுமையான சட்டம் அது. அது ஒன்று நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் படி வந்திருக்கு. இது மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்போது மசோதா நிறைவேற்றிடுச்சு. இப்போ 3000 பேரை ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க, நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறாங்க, அதெல்லாம் வந்திருக்கு. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாரு மேலேயும் நீங்க வழக்கு தொடரக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி பெற வேண்டும், எந்த வழக்கும் தொடுக்கக்கூடாது, இல்லைன்னா நாங்க திருப்பி போராட்டம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பாயிண்டா எடுத்துப்பாங்க திருப்பி போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு. இரண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனால் அதை பற்றின ஒரு 4 வீடியோக்களாக நான் பதிவு செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை பாருங்க, அது வரும். நிறைய வீடியோ பதிவு பண்ணிட்டேன், வந்துகிட்டே இருக்கும் ஒன் பை ஒன். அந்த எத்தனால் E20 பத்தி ஒரு போராட்டம் நடக்குங்கிறது என்னுடைய அனுமானம். ஆனா அதை அதுக்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாரத பிரதமர் அதை அப்படியே கிடப்பில போடுற மாதிரி தடுத்து நிறுத்தி வச்சார். இப்ப என்ன இருக்கோ அது மட்டும் தான் கண்டினியூ ஆகும். முழுமையான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை பத்தி பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் அதுக்குள்ள சொல்றாங்க பல நாடுகள்ல இருக்குன்னு. பல நாடுகள்ல இருக்குன்னா அந்தந்த வாகனங்களுடைய என்ஜின் எத்தனால் பயன்படுவதற்கு தகுதியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அது ஒண்ணு. மூன்றாவதா நான் எதை எதிர்பார்க்கணும், இந்த FCR, அதாவது இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு எதிராகவே கூட போராட்டங்கள் நடக்கலாம். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பில், மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, அதை எதிர்த்தும் போராட்டங்கள் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். சரி, இது நடுவில் சார் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் இந்த ஜென்சி அவங்களை என்ன சார் பண்றது, எப்படி சார் கொண்டு போறதுன்னா, முதல் கட்டமாக பெற்றோர்கள்ட்ட பலவிதமான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இந்து அமைப்புகளை சார்ந்தோம். இந்த நாடு இதை விட்டுட்டீங்கன்னா, இந்த நாடு நம்ம கையிலேயே இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவு உண்டாகும். அவங்க சுமூகமா சந்தோஷமா அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, பல கல்வி நிலையங்கள், யூனிவர்சிட்டி, காலேஜ், ஸ்கூலு போன்ற பல இடத்திலும் எந்த மாதிரி முன்னெடுப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ABVP, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், இது மாணவர் அமைப்பு, பாஜகவினுடைய ஒரு RSS சார்ந்தது. அவங்கெல்லாம் மாணவர்கள்ட்ட பரப்புரை செய்துட்டு வராங்க. இந்த பாருங்க, இது இந்திய நாட்டுக்கு எதிரானது, வெளிநாட்டு அதிகாரர்களால இங்க எடுத்து செய்யப்படுவது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பாருங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய காத்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பரப்புரை எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் சைலண்டா சத்தம் போடாம நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று படித்தேன், அதையும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன். இதை போட்டிருந்தவரே ஒரு கிறிஸ்துவர் தான், கேரளாவிலிருந்து. அவர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. நான் உடனே சரின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்த போது எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கேரளாவிலிருந்து மிக அதிக அளவில், நான் சொல்றது இந்த கம்பெனி போன வீடியோவில் சொன்ன அது இல்லை, இது மற்ற செய்தி, வேறொரு செய்தி. கேரளாவில் இருக்கக்கூடிய காலேஜுகள், ஸ்கூல்கள், இந்த மாதிரி, அதாவது இந்த +2 அந்த ஏஜில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் காலேஜில் இருக்கிற மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு பணம் கொடுத்து, எந்த ஸ்கூலு எப்பேற்பட்ட ஸ்கூலாக இருக்கும்னு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை பதிவிட்டவர்
கிறிஸ்துவர். அவர் வருத்தத்தோட பதிவிட்டிருக்காரு. அதுதான் அதுல முக்கியமான செய்தி. அங்க பணம் கொடுக்கப்பட்டு மாணவர்களை டெல்லிக்கு போராட்டத்திற்கு அனுப்பி உள்ளார்கள் அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. அப்பனா பணம் பூந்து விளையாடுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பணம் கொடுத்து மாணவர்களை அனுப்பி உள்ளார்கள். அங்க இலவசமாக தங்குவதற்கு போக்குவரத்து செலவு, சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்பட்டு மாணவர்கள் கூடியுள்ளார்கள் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 9,500 கோடி ரூபாய் 300 அக்கௌண்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிறதும் செய்தி. போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அவருடைய ஆதங்கம், அவருடைய வருத்தம் புரிந்து கொள்ளக்கூடியதாக எனக்கு பட்டதுனால இந்த வீடியோவில் அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, நீங்களும் பார்க்கலாம் அதை போய். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை பதிவிடுவோம். நன்றி, வணக்கம். நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.